மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இரு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விபத்தில் தேவசகாயம் என்பவர் சிறு காயங்களுடன் குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 2 ஆண்டுகளுக்கு மேல் மந்தகதியில் நடைபெற்று வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அருகிலேயே தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய வசதிகள் இல்லை என்றும் குண்டும் குழியுமாக மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக மாறுவதால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். பயணங்கள் மேற்கொள்றவங்க அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வந்துதான் மதுரைக்கு மாறுவாங்க. அதே மாதிரி மதுரையிலிருந்து வர்றவங்க அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் விருதுநகரோ இல்லை கீழக்கரையோ இல்லை முதுகுளத்தூரோ கமுதியோ எல்லா இடங்களுக்கும் பிரயாணம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஓராண்டுக்கு முன்பாக இந்த பஸ்ஸு பேருந்து விரிவாக்கம் பண்ணுறோம், நவீனமயப்படுத்துகிறோம்னு தமிழக அரசாங்கம் ஒரு பெரும் தொகையை இதுக்காக டெண்டர் விட்டு பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பணி உரிய காலத்தில் முடிக்கவே இல்லை. தொடர்ந்து ஒரு 1000க்கும் அதிகமான பேர் இங்கே அரசு ஊழியர்களாக காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போனோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த அருப்புக்கோட்டை மக்களும் இந்த பேருந்தில் அவதிப்பட்டுப்படுறாங்க. இங்கேருந்து ஒரு சிறிய பேருந்து காஞ்சினாரு, அங்கே 2 பஸ் மாற வேண்டியிருக்கு. இந்த நிலை நீடித்துக்கிட்டு இருக்கு. அப்போ உடனடியாக இந்த பேருந்துகளில் ஒரு 300 கடைகள் உருவாக்குவதில் சில தவறான வழிகளில் பணம் பெறுவதற்காக பஸ் ஸ்டாண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மக்கள் பெரிய அளவுக்கு சந்தேகப்படுறாங்க. வியாபாரிகள் பொதுமக்கள் இன்றைக்கு மழையில அவதிப்படுறாங்க. உடனடியாக தமிழக அரசாங்கம் இதை உரிய கவனம் செலுத்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய கவனம் செலுத்தி கூடிய விரைவில் அருப்புக்கோட்டை பேருந்து நிலையம் முழுமையாக செயல்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அனுமதியின்றி கூழாங்கல் கடத்தி வந்த மணிகண்டன், சந்தோஷ், வீரசேகர் ஆகிய 3 பேரை விருத்தாச்சலம் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து கூழாங்கல் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 லாரியையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எடக்குடு வடபாதி நீர் உந்து நிலையத்தில் இருந்து கடலோர கிராமங்களுக்கு செல்லும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது. கீழச்சாலை முதல் நாங்கூர் வரை வாய்க்கால் மற்றும் விளைநிலத்தில் செல்லும் குடிநீர் வீணாகிய நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் ஒரே நாளில் 7 இடங்களில் குடிநீர் உடைப்பை சரி செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பட்டாசு வெடித்து 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த நிலையில் பட்டாசு வெடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பட்டாசு வெடி வைத்தவர்கள் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 பேர் குடும்பத்திற்கும் அரசு நிதி, திமுக நிதியை அமைச்சர் வழங்கியது தெரியாமல் கூடுதல் நிதி கேட்டு போராட்டம் நடத்திய நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் ஆட்டையம்பாளையம் மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் பனியன் கம்பெனியில் டெய்லராக வேலை செய்து வந்த நிலையில் கடன் சுமை தாங்க முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த அவிநாசி போலீசார் இவரது உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் விகேபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் முன்பு காட்டுமிலா குறுக்கே வந்ததால் வடக்கு அகஸ்தியர்புரத்தைச் சேர்ந்த அருள்மூர்த்தி மற்றும் அவரது மனைவி ராஜேஸ்வரி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதனால் அடிவார பகுதிகளில் சோலார் மின்வேலி அமைத்து வனவிலங்குகள் ஊருக்கு வராதவாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் திருநங்கைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார், மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் திருநங்கைகளுக்கான கலைத்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டது. திருநெல்வேலி ரயில்வே குடியிருப்பு வாசலில் அன்னச்செல்வி என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் வாகனத்தை மதுரையைச் சேர்ந்த அழகர் என்பவர் மதுபோதையில் திருடிச் சென்றுள்ளார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் வாகனத்தின் பின்னே ஓடிச் சென்ற நிலையில் அவரை மடக்கி பிடித்த போலீசார் அவரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சந்திப்பு குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் ஊராட்சியில் காவடி திருவிழாவிற்கு ஒலிபெருக்கி அமைக்கும் பணியில் மாரிமுத்து என்பவர் ஈடுபட்ட நிலையில் அங்கு வந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஆதித்யா என்பவர் மாரிமுத்துவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அரிவாளால் வெட்டி உள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மாரிமுத்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாதியின் பெயரை சொல்லி கடுமையான வார்த்தைகளால் திட்டி தாக்கிய ஆதித்யா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாரிமுத்து கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். காவடிக்காக கொங்கு சமுதாயத்துக்கு மைசெட்டு போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க அதர் பார்ட்டி வந்து யார் அவனை இவ்வளோ சவுண்டு வச்சு போட சொன்னது அப்படின்னு வந்து என்னை காட்டி விட்டு சாதியை பற்றி பல்ல பையனை உனக்கு அவ்வளோ திமுறாடா சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி என்னை கீழே தள்ளி விட்டு அடிச்சு விட்டாங்க. இதுக்கு வந்து முதலமைச்சர் என்னென்னு கேட்டுக்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டு புதுச்சேரியில் லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் விழாவிற்காக கட் அவுட் மற்றும் பேனர் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பாஜக பிரமுகரை முகமூடி அணிந்து வந்த மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி உட்கோட்டத்தில் குற்ற சம்பவங்கள் தடுக்கும் வகையில் கொலை குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற பகுதிகளில் நள்ளிரவில் போலீசார் அணிவகுப்பு பேரணி நடத்தினர். பேரணியில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் புதுக்கோட்டை மாநகரத்தில் முதல் முறையாக சோழன் உலக சாதனை சாணக்கிய அகாடமி இணைந்து சிலம்பத்தில் 33 நிமிடத்தில் 333 முறை 4 வீடு கட்டி உலக சாதனை நிகழ்த்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த உலக சாதனையை நிகழ்த்திய மாணவ மாணவிகளுக்கு சோழன் உலக சாதனை நிர்வாகிகள் சாதனைக்கான சான்றிதழை வழங்கி சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சிக்குட்பட்ட 7 மற்றும் 8வது வார்டுகளில் 4 நாட்களாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. குடிநீருக்கு வரி மட்டும் வசூல் செய்யும் நகராட்சி நிர்வாகம் தண்ணீர் திறந்துவிட தாமதம் ஏன் என பொதுமக்கள் ஆவேசமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கள்ளநோட்டுகள் கொடுத்து அரசு மதுபானம் வாங்கிய புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் கள்ளநோட்டு அச்சடிக்க பயன்படுத்திய கலர் ஜெராக்ஸ் எந்திரம், மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சுதந்திர வர்த்தகம் என்ற பெயரில் வேளாண்மை, பால் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களில் மத்திய அரசு கையெழுத்திட உள்ளதாக கண்டனம் தெரிவித்து மதுரையில் விவசாயிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தங்களது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர். மதுரை கள்ளழகர் திருக்கோயில் சித்திரை திருவிழா துவக்க நிகழ்வாக கொட்டகை முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்வு இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை தழாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் நடைபெற்ற கொட்டகை முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை கொடுங்கையூரில் வீட்டில் இருந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து நூதன முறையில் 3 சவரன் தங்கச்செயின் மற்றும் செல்போனை பறித்துச் சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள புகைப்படங்களை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறுபத்தி நாட்கள் மீன்பிடி தடைகாலம் அமலில் உள்ள நிலையில் சென்னை காசிமேட்டில் சிறிய பைபர் படகு மூலம் பிடித்து கொண்டு வரப்பட்ட மீன்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் காசிமேடு பகுதியில் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் அப்பகுதியில் கூட்டம் அலைமோதி வருகின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த டேனிஸ்பேட்டையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் உட்பட 3 பேர் ஓமலூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதில் பாலமேடு பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரனும் பூபாலனும் நாங்கள் செய்தியாளர்கள் என்று கூறி மக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் புகார் அளித்தனர். பக்கத்துல டேனிஷ்பேட்டைன்ற கிராமத்துல ஒரு சீட் இருக்கும். அங்க வந்து 7 சீட்டு போட்டோம். பக்கத்துல இருக்கிறவங்களாம் சேர்த்து இதுல வந்து ஞானசேகரன்ற ஒரு சீட் போட்டிருந்தாங்க. 4 சீட்டு கட்டினாங்க. அதுக்கப்புறம் கட்டல சீட்டு 7 எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சீட்டு காசு கேட்டுக்கும் போது அவங்க ஊர்லயே இல்லை, பாலமேடுங்கிற ஊர்லயே இல்லை. சீட்டு காசு கேட்கும்போது
அவங்க வந்து என்னன்றாங்க, பிரசவக்காரங்களை வச்சு நாங்கள் மிரட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.